தமிழக அரசின் திட்டங்களில் முக்கிய சிறப்பாக செயல்பட்டு வரும் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையாகும். தமிழ்நாட்டின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகையாக 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் தமிழ்நாடு அரசு திட்டமாகும். தற்போது இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு போலி விண்ணப்பங்களை வாங்கி ஏமாற வேண்டாம் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் குறித்த முக்கிய எச்சரிக்கை ஒன்று இப்போது வெளியாகியுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி முதல் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதனை குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அந்தந்த பகுதி மாவட்ட ஆசிரியர்கள் ஏற்கனவே விரிவான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். மேலும் கிராமங்கள் தோறும் அரசு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை போலி விண்ணப்பம் குறித்து எச்சரிக்கையை அரசு கொடுத்திருக்கிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டுமே வழங்கப்படும் என அரசு தெளிவாக கூறிவிட்டது. அதுவும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் சிலர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் என்ற பெயரில் போலி விண்ணப்பங்களை விநியோகிப்பதாக புகார்கள் வந்துள்ளது. இதற்கு மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி பொதுமக்கள் யாரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க போலி விண்ணப்பங்களை வாங்கி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறார் அவர். தனிநபர்கள் கடைகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வாங்கக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் நீங்கள் வைத்திருக்கும் விண்ணப்பங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அருகில் உள்ள அரசு அலுவலகங்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பத்தின் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். எனவே பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் என்ற பெயரில் விநியோகிக்கப்படும் போலி விண்ணப்பங்களை பெற்று ஏமாற வேண்டாம் என்று கூறியுள்ளார். இன்னும் 3 நாட்களில் அதாவது ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்க உள்ளது. புதியதாக விண்ணப்பிக்க நினைக்கும் மகளிர்கள் எல்லோரும் இந்த முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கவும்.